ஹாய் டியூட். ஈஸியாக வேணாமே. பிஆர். ஓகே, பார்க்கலாம். போங்கப்பா போங்கப்பா. தம்பி போ போ போ. சார், ரெண்டாவதுல ஒரு மர்டர். பிடி, வாங்க போலாம். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். நேற்று நைட்டு கூட என் கூட தான் பேசிகிட்டு இருந்தான். என்னாச்சுன்னே தெரியல. ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. சரிம்மா, நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஹலோ ஹலோ ஹலோ. சார், எங்கள் அண்ணன் ஒரு ஒரு கை மட்டும் வந்து கொண்டுருச்சு. என்னது, வெறும் கை மட்டுமா? ஆமாம் சார், நம்புங்க. இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. 2 கான்ஸ்டபிள்ஸ் இறந்து போயிருக்காங்க. அதான் இவர் இப்படி உட்காந்துருக்காரு. ஒரு நிமிஷம், உங்க அண்ணனை கொன்னது இந்த கையான்னு பாருங்க. இது லெஃப்ட் ஹேண்ட். என் அண்ணனை கொண்டது ரைட் ஹேண்ட். என்ன சொல்றீங்க? நல்லா தெரியுமா? ஷியூரா சொல்றேன். சார், இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஞாபகம் வருது, ஆனால் சொல்ல தெரியல சார். கான்ஸ்டபிள், இது ஒன்றும் சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. நாம ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்.
என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? 2 நைட்டு 4 கொலை, ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. சார் எனக்கு இப்பதான் சார் ஞாபகத்துக்கு வருது. என்ன சொல்லுங்க? இறந்து போன அந்த 2 பசங்களும் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷன் வந்திருக்காங்க சார், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல. என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட் பண்ண பசங்க பேக்ரவுண்ட் ஜாஸ்தி, நம்ம தான் சார் காசை வாங்கி விட்டுட்டோம். அந்த கேஸை கூட இறந்து போன 2 கான்செப்ட் தான் சார் க்ளோஸ் பண்ணாங்க. அப்ப ஆக்சிடென்ட் பண்ண பசங்க அந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் ஓரளவுக்கு கிளியரா வருது இல்ல? கடைசியா அந்த கேஸை நீங்க தான் சார் க்ளோஸ் பண்ணீங்க. சார் அடிப்பட்ட பையனோட அட்ரஸ் இதான் சார். அந்த பையன் உயிரோட இருக்கானா? தெரியல சார். நான் ஒரு பெயிண்டிங் ஸ்டூடெண்ட். பெயிண்டிங்ஸ் தான் எனக்கு மொத்த உலகமே. பெயிண்டிங்ஸ்னால் எனக்கு உயிர். ஒரு 2 மாதம் முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 கையும் போயிடுச்சு. உன்னை அடிச்சவங்க யாரும் தெரியுமா? தெரியாது சார். போலீஸ்காரங்கெல்லாம் ஏதோ காசு வாங்கிட்டு கேஸை மாற்றி எழுதிட்டாங்க. உன்னை ஆக்சிடென்ட் பண்ண அந்த 2 பேரையுமே யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த கேஸை மாத்தி எழுதின போலீஸ்காரங்க கூட இறந்து போயிட்டாங்க. ஓ உண்மையை சொல்லு, அவங்கள நீ தானே கொலை செஞ்ச? சார், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரூமை விட்டு வெளியே போகிறதில்ல. நீ ஒன்றும் பேய் இல்லையே. உயிரோட தான் சார் இருக்கேன். என்ன, நான் உயிராக நேசித்த பெயிண்டிங்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. நான் கடைசியாக வரைஞ்ச பெயிண்டிங் அது நிற்கிது என்ன மாதிரியே அறகுறையா.